ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு ஜெட் டு மாஸ்டரி. இந்த வீடியோவில் நம்ம அரே டூப்ளிகேட்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளமை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வித்தவுட் டிலே லெட்ஸ் கெட் இன்டு த ப்ராப்ளம் டிஸ்கிரிப்ஷன். ஸோ நம்மக்கிட்ட ஒரு அரே ஏஆர்ஆர் அப்படின்னு ஒரு அரே கொடுத்துட்டாங்க. அரேல ஃபுல்லாக இன்டீஜர் தான் இருக்குது. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபைண்ட் ஆல் த எலமெண்ட்ஸ் தட் அக்கர் மோர் தென் ஒன்ஸ் இன் த அரே. அதாவது எந்த எலமெண்ட் எல்லாம் அதோட ஃப்ரீக்வன்சி வந்து மோர் தென் ஒன்ஸாக இருக்கும், ஒரு தடவை விட அதிகமாக எந்த எலமெண்ட் எல்லாம் வந்திருக்கோ அதை வந்து ஒரு அரே லிஸ்ட்டில் ரிட்டர்ன் பண்ண சொல்லியிருக்காங்களா. அதாவது ஒரு அரே லிஸ்ட்ல ஸ்டோர் பண்ணி அதை அசெண்டிங் ஆர்டர்ல ரிட்டர்ன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ எந்த எலிமெண்ட்டுமே இல்லைன்னா எம்டி அரே. ஓகே, எம்டி அரேவை ரிட்டர்ன் பண்ணிடலாம். அதுதான் கொஸ்டின். சரி, ஓகே. இன்புட்ல என்ன கொடுத்துருக்காங்க? 2 3 1 2 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னு வைங்களேன். 2 3 1 2 3 அதுதான் கொஸ்டின். அப்போ 2 3 1 2 3ன்னு கொடுத்துருக்காங்கன்னா நான் முதல்ல என்னுடைய அரேல என்ன இருக்குன்னு எடுத்துக்கலாம். 2 3 1 2 3. ஓகே, இதுல எந்த எலிமெண்ட் எல்லாம் மோர் தென் ஒன்ஸ் வந்திருக்குங்கிறத நாம தான் கண்டுபிடிக்கணும். சரி, அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மோர் தென் ஒன்ஸ் எவ்வளோ டைம் அந்த எலிமெண்ட் பிரசன்ட் ஆயிருக்கு, இந்த மாதிரிலாம் இன்ஃபர்மேஷன் வேணும்னா நான் எங்க இருந்து எடுத்துக்கலாம்? அதெல்லாம் நான் எங்க இருந்து எடுத்துக்க முடியும்? நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியாது, பட் நான் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்? ஆஷ் மேப்பை பத்தியும் ஆஷ் செட்டை பத்தியும் சொல்லி கொடுத்துருக்கேன். அப்போ பேஸ்ட் ஆன் த ப்ராப்ளம் வி ஹாவ் டு டிசைட் வேர் வி நீட் டு யூஸ் ஆஷ் மேப் ஆர் ஆஷ் செட். ஓகேங்களா? அதுதான் கொஸ்டினோட அஜெண்டாவே. சரி, ஓகே. இப்போ நான் என்ன பண்றேன்? ஆஷ் மேப்ல முதல்ல ஃப்ரீக்வன்சி ஸ்டோர் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 2க்கு எவ்வளோ ஃப்ரீக்வன்சி? 2க்கு 2. 3க்கு எவ்வளோ ஃப்ரீக்வன்சி? அதுக்கும் 2. 1க்கு எவ்வளோ ஃப்ரீக்வன்சி? அதுக்கும் 1. சரி, இதுதான் நான் ஆஷ் மேப்ல ஸ்டோர் பண்ணியிருக்கிறது. இப்போ நான் என்ன பண்ணுவேன்? முதல்ல 2 எடுப்பேன். 2ஓட ஃப்ரீக்வன்சி கிரேட்டர் தென் 2வா? கிரேட்டர் தென் 1ஆ? ஆமா. அப்போ ஆன்சர்ல 2 ஸ்டோர் பண்ணிடுவேன். 3 எடுப்பேன். 3ஓட ஃப்ரீக்வன்சி கிரேட்டர் தென் 1ஆ? ஆமா. ஸோ அப்போ 3 ஸ்டோர் பண்ணிடுவேன். அடுத்தது 1 எடுப்பேன். 1 எடுக்கும்போது நான் என்ன பண்ணுவேன்? திரும்ப 1 எடுத்தாலும் 1ஓட ஃப்ரீக்வன்சி எதுவுமே கிடையாது. திரும்ப நான் என்ன பண்ணுவேன்? திரும்ப 2 எடுத்துட்டு திரும்ப 2ன்னு ஸ்டோர் பண்ணுவேன். இது தேவையில்லாத வேலையா இருக்கே. ஏன்னா நான் வந்து திரும்ப அகைன் ஸ்டோர் பண்ற மாதிரி இருக்கே. திரும்ப என்ன பண்ணுவேன்? 3 எடுப்பேன். 3 நான் வந்து அகைன் ஸ்டோர் பண்ணுவேன். அப்ப எனக்கு இங்கேயே என்ன ஆகுது? டூப்ளிகேட் எலிமெண்ட்ஸ் நான் ஸ்டோர் பண்றேன். ஆக்சுவலா இங்க யூனிக் எலிமெண்ட்ஸ் மட்டும்தான் எனக்கு ஆன்சரா வரணும். அப்ப இங்க யூனிக் எலிமெண்ட்ஸ் மட்டும்தான் ஆன்சர் வரணும்னு நான் என்ன பண்ணலாம்? ஸோ அப்ப ஆஷ் செட்ல ஸ்டோர் பண்ணலாமா? அங்க எனக்கு யூனிக் எலிமெண்ட்ஸ் தான் இருக்குமா அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. எனக்கு ஆன்சர் இங்க எனக்கு 2 3 தான் வரணும். ஆனா இங்க எனக்கு எப்படி இருக்கு? 2 3 2 3ன்னு டூப்ளிகேட்ஸ்ல வருது. அப்ப யூனிக் எலிமெண்டா வேணும்னா ஆஷ் செட்ல ஸ்டோர் பண்ணலாமா அப்படின்லாம் நீங்க யோசிப்பீங்க. இங்க ஆஷ் செட்ல ஸ்டோர் பண்றதுக்கு ஏன் இதையவே ஆஷ் செட்ல ஸ்டோர் பண்ணிடக்கூடாது? இதை ஆஷ் மேப்ல ஸ்டோர் பண்றதுக்கு இதை ஏன் ஆஷ் செட்ல ஸ்டோர் பண்ணக்கூடாது? அப்ப இப்ப பாருங்க, நான் ஆஷ் செட்ல ஸ்டோர் பண்ண போறேன். ஓகே, ஆஷ் செட்ல ஸ்டோர் பண்ண போறேன். ஹேஷ் செட் என்ன மட்டும் எடுத்துக்கும்? ஒரே ஒரு கீ வேல்யூஸை மட்டும்தான் எடுத்துக்கும். அதுவும் யூனிக்கான வேல்யூஸா எடுத்துக்குமா? ஓகே, இப்போ எங்கிட்ட ஒரு ஹேஷ் செட் இருக்கு. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்? இந்த 2 எடுக்கிறேன். இந்த 2 ஹேஷ் செட்ல ஆல்ரெடி பிரசன்டா இருக்கான்னு பாக்குறேன். இருக்கா? இல்ல. இல்லைன்னா என்ன பண்ணுவேன்? இல்லைன்னா ஹேஷ் செட்ல ஆட் பண்ணிரு. ஓகே, திரும்ப 3 எடுப்பேன். 3 இந்த ஹேஷ் செட்ல ஆல்ரெடி பிரசன்டா இருக்கா? இல்ல. இல்லைன்னா ஹேஷ் செட்ல ஆட் பண்ணிரு. நெக்ஸ்ட் 1 ஹேஷ் செட்ல ஆல்ரெடி பிரசன்டா இருக்கா? இல்ல. இல்லைன்னா ஹேஷ் செட்ல ஆட் பண்ணிரு. திரும்ப 2. இந்த 2 ஆல்ரெடி ஹேஷ் செட்ல ஆட் ஆயிருக்கா? ஆட் ஆயிருக்கு. அப்ப என்னுடைய ஆன்சர்ல 2 ஆட் பண்ணிக்கோ. இதுல ஆட் பண்ணாத. ஏன்னா இதுல ஆட் பண்ணாலும் போய் அதே இடத்துல தான் ஸ்டோர் ஆகும். ஏன்னா அங்கதான் ஆல்ரெடி 2 இருக்கே. அப்ப எதுக்கு நம்ம அங்க போய் ஸ்டோர் பண்ணணும்? அதுதான் கொஸ்டினோட அஜெண்டா. ஓகே, கொஸ்டினோட கோர் ஐடியாவே இதுதான். திரும்ப 3 ஹேஷ் செட்ல இருக்கா? ஆல்ரெடி இருக்கு. அப்ப நான் ஏன் ஹேஷ் செட்ல ஸ்டோர் பண்ணணும்? அதுக்கு பதிலா என்னுடைய ஆன்சர்ல ஸ்டோர் பண்ணிக்குவேன். அவ்வளவுதான் கொஸ்டின். இப்ப நான் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணும்போது கடைசியா இதை என்ன பண்ணணும்? அசெண்டிங் ஆர்டர்ல ஷார்ட் பண்ணி ரிட்டர்ன் பண்ண என்னுடைய ஆன்சர் முடிஞ்சது. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்ப பாருங்க, இப்ப வந்து நெக்ஸ்ட் அரே என்ன எடுக்கலாம்னா ஒரு 9 9 8 1 3 8 5 6 இப்படி வந்து ஸ்டோர் ஆகி இருக்கு. திரும்ப வந்து 5 1 இப்படி வந்து ஒரு பெரிய அரே இருக்கு. நான் என்ன பண்ணுவேன்? முதல்ல ஒரு ஹேஷ் செட் எடுப்பேன். முதல்ல இந்த 9 ஹேஷ் செட்ல இல்ல, ஹேஷ் செட்ல போட்டாச்சு. திரும்ப இந்த 9 ஆல்ரெடி ஹேஷ் செட்ல இருக்கு. ஸோ என்னுடைய ஆன்சர்ல ஸ்டோர் பண்ணிட்டேன். அடுத்தது 8 ஹேஷ் செட்ல இல்ல, போட்டாச்சு. அடுத்தது 1 ஹேஷ் செட்ல இல்ல, போட்டாச்சு. அடுத்தது 3 ஹேஷ் செட்ல இல்ல, போட்டாச்சு. திரும்ப அடுத்தது 8 ஆல்ரெடி ஹேஷ் செட்ல இருக்கு. ஸோ என்னுடைய ஆன்சர்ல ஸ்டோர் பண்ணியாச்சு. அடுத்தது 5 ஹேஷ் செட்ல இல்ல, ஸோ அதனால ஹேஷ் செட்ல போட்டாச்சு. 6 ஹேஷ் செட்ல இல்ல, அதனால ஹேஷ் செட்ல போட்டாச்சு. திரும்ப 5 ஆல்ரெடி ஹேஷ் செட்ல இருக்கு. ஸோ அதனால என்னுடைய ஆன்சர்ல ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் 1 ஹேஷ் செட்ல இருக்கு, ஆல்ரெடி இருக்கு. ஸோ என்னுடைய ஆன்சர்ல ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை நான் இப்படியே ரிட்டர்ன் பண்ணணுமா? இல்ல, அசெண்டிங் ஆர்டர்ல ரிட்டர்ன் பண்ணணும். அப்படின்னா 1 5
89 ரிட்டர்ன் பண்ணணும். அப்ப என்னுடைய ஆன்சரை ஷார்ட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணணும். கரெக்டா? என்னுடைய ஆன்சரை ஷார்ட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணணும். இதுதான் கொஸ்டின். சரி, ஓகே. கொஸ்டின் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ என்ன பண்ணணும், இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் எல்லாம் என்னது, முதல்ல ரிட்டர்ன் பண்றதுக்காக ஒரு அரே லிஸ்ட். ஸோ அப்போ அரே லிஸ்ட், ஓகே, அரே லிஸ்ட் ஆர் லிஸ்ட் என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். லிஸ்ட் இன்டீஜர் ஆன்சர் ஈக்குவல் டு நியூ அரே லிஸ்ட், இப்படி வேணாலும் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ அரே லிஸ்ட் டிக்ளேர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் asset integer hs equal to new asset. ஓகே, assetையும் டிக்ளேர் பண்ணியாச்சு. அடுத்தது ஃபார், இதை ஏன்னு நான் வச்சுக்கிறேன், அரேங்கிறத ஏங்கிற நேம்ல வச்சுக்கிறேன். int value of a, ஏல இருக்கிற ஒவ்வொரு வேல்யூவா எடுக்கிறேன். முதல்ல செக் பண்றேன், if asset dot contains of this value, இந்த வேல்யூ ஆல்ரெடி இருக்கான்னு பார்க்குறேன். assetல இருந்தா என்ன பண்ணணும், answer dot add of value, அந்த ஆன்சர்ல ஆட் பண்ணுங்க. இல்லைன்னா எங்க ஆட் பண்ணும், assetல ஆட் பண்ணுங்க. asset dot add of value, அவ்வளவுதான், சிம்பிள். ஃபைனலா என்னது, ரிட்டர்ன் பண்றதுக்கு முன்னாடி அந்த ஆன்சரை ஷார்ட் பண்ணணும். அதுக்கு நான் ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷன் இன்பில்ட் மெத்தடான கலெக்ஷன்ஸ் டாட் ஷார்ட் ஆஃப் ஆன்சரை முதல்ல ஷார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரிட்டர்ன் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இப்போ கம்பைல் பண்ணி பார்க்கலாம், ஏதாவது கம்பைலேஷன் எரர் இருக்கான்னு. ரெடி ஃபார் எவாலுவேஷன். ஓகே, நோ கம்பைலேஷன் எரர். சப்மிட் பண்ணி பார்க்கலாம். Let me check whether all the test cases are passed. Okay, 1000 பாஸ் ஆயிடும் நினைக்கிறேங்க. அந்த ஒரு டெஸ்ட் கேஸும் ஒரே ஒரு டெஸ்ட் கேஸ்க்காக வெயிட்டிங்ல இருக்கு. ஓகேங்க, அந்த லார்ஜ் டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆயிடுச்சு. சரி, ஓகே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்திருக்கும் நான் நம்புறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட்ல பிங் பண்ணுங்க. ஆர்எல்ஸ் என்னோட டீச்சிங் மெத்தடை பத்தி நீங்க ஏதாவது ஃபீட்பேக் கொடுக்கணும்னு நினைச்சாலும் நீங்க கீழே வீடியோல கமெண்டா பிங் பண்ணுங்க, நான் மறக்காம ரிப்ளை பண்றேன். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். until then, bye bye, take care guys.